ரவீந்திரன் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாரு 8% வாக்குகளை திரு சீமான். இப்போ விஜய் அவர்களுக்கு வாக்குகள் நிறைய வருது, வீட்டில் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க, யங் ஓட்டர்ஸ் அப்படின்லாம் எல்லாம் வரக்கூடிய செய்தியிலேருந்து இது மொத்தமாக ரூல் அவுட் பண்ணுறாரா திரு திருமாவளவன்? 2 பேருக்குள்ளே தாங்க போட்டி அப்படின்னு சுருக்கிறாரா, இவங்களை டிஸ்கிரெடிட் பண்ணுறாரா? இதையும் தாண்டி சொல்லலாம், ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னே சொல்லலாம். இது ரொம்ப கடுமையாக இருக்கும், தம்பியெல்லாம் ஒத்துக்க மாட்டாப்புல. அர்த்தமேட்டிக் படி பார்த்தா ஸ்டாலின் 47% வாக்கில் இருக்கிறார். அவரை முன்னிறுத்தி தான் இந்த மக்களவை தேர்தல் நடந்தது. ராகுல் காந்தி முன்னிறுத்தி நடத்தலை. இடைத்தேர்தலில் மக்களவை விஜய் வசந்த விட ஸ்டாலின் காங்கிரஸ் கேண்டிடேட் தான் மாநில தாரையை கட்பட்டு அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. தமிழ் மண்ணில் இப்படி ஒரு சூழலே இருந்ததில்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 80 மக்களவையில் தோல்வி அடையும் போது பனிமரத்துப்பட்டியில் ராஜாராம் ரெட்டால ஜெயித்தாப்புல, திருவட்டாரில் ஹேமச்சந்திரன் மக்கள் தொண்டர் சேகச் நாயர் அவர் ஜெயித்தார். ஸோ அதிமுக கூட்டணி ஜெயித்திருக்காங்க. அப்போ பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்கிறது அங்கே தெளிவாகுது. 2019 எங்கேயும் அதிமுக அணி 3வது இடம் போகல. அதிமுக அங்கே 4வது பேருக்கு. நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சி தலைவர்கிட்ட 4வது பேருக்கு. கன்னியாகுமரி மக்களவையில் 4வது பேர் இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது பேர் இருக்குது. அப்போ திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரோ ஒத்துக்கிடலையோ, அது திருமாவளவன் கருத்திலே நியாயம் இருக்குது. அதே நான் சொல்ல வர்றேன். அர்த்தமேட்டிக்கலி எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் அடைஞ்சிருக்குது. அமைப்பு பலம் ஒருத்தர் இல்லாத ஒருத்தர்கிட்ட 3 இடத்துல அவர் கீழே போயிருக்கிறார். ஸோ 1% ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது எடுத்த சீமான் 8% வந்திருக்காருன்னா ஸ்டாலினை வீழ்த்தல்ல, ஸ்டாலின் மேலே போயிட்டு இருக்கிறாரு. கலைஞரோட ஸ்டாலின் உயரத்தில் போயிட்டு இருக்காரு. அதான் டேட்டா. எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு இருக்காரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தப்படியும்னு சீமான் நம்புறாரு. அவர் நம்பிக்கைக்கு முதல் காரணம் 2024 ஸ்டாண்டில் கன்சிஸ்டண்டாக லீடர்ஷிப் குவாலிட்டியை காப்பாற்றி நான் நிற்கிறேன். 1% நான் 8க்கு வந்த காரணம் லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. 24 அவர் எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறாரு. எடப்பாடி இன்னைக்கு கலைஞர் அன்னைக்கு உள்ளதை கேட்டிருக்கிறாரு. அது திமுக பொறுத்தவரை அவருக்கு கேள்வி சரி. சீமானை பொறுத்தளவில் நான் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்று வளர்ந்துட்டு இருக்கேன். எடப்பாடி நம்பகத்தன்மை இழந்திருக்கிறாரு. அடுத்தால எல்லா களத்திலையும் நான் நிற்கிறேன். விக்கிரவாண்டி களத்தில் நான் நின்றுருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நிற்கல. ஈரோடு களத்தில் நான் நின்றுருக்கிறேன். நின்று என்னோட ஈர்ப்பு சக்தியை காட்டியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி குறைவுங்கிறதையும் நான் காட்டியிருக்கிறேன். அது முந்தைய தேர்தல் ரிசல்ட்டு. அப்போ நான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர்வதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி தேர்தல் அரசியலை கரைச்சி குடிச்ச திரு அமித்ஷா அப்படி எல்லா தேர்தல்களையும் களத்தையும் பார்த்தவர், நீங்களும் ஒத்துக்கூடக்கூடிய ஒருத்தர். அவர் அதிமுக தான் பலமாக இங்கே இருக்கும், நமக்கான கூட்டணிக்கான வெற்றிக்கான வாய்ப்புன்னு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை மைனஸ் அண்ணாமலை இன்னும் டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஸோ கொடுக்காத வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கணக்கெடுறதுக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை களத்தை விட்டு போனது சீமானுக்கு பிளஸ். ஸ்டாலின் வர்சஸ் சீமானு அந்த களத்தை விட்டு எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒதுங்கினது சீமானுக்கு பிளஸ். 1% இருந்த சீமான் இன்னைக்கு இந்த வளர்ச்சியை பெற்றிருக்காருன்னா ஆர்கே நகரில் தமிழிசை அம்மையாருக்கு எதிராக பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசியத்தை கீழே கடந்த 1% இருந்த தமிழ் தேசியத்தை இந்துத்துவோட மேலே காட்டிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. ஈரோடு கிழக்கில் இந்துத்துவா களத்தில் நிற்க முடியாமல் ஓடுனது சீமானுக்கு பலம். வெற்றியோ தோல்வியோ நான் என் மக்கள் கூட நிற்பேன். பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அல்ல. களத்தில் நின்று கள அரசியல் பண்ணனால தான் நான் 8% வந்திருக்கிறேன். நான் களத்தில் சீமான் இப்போ நிறைய வாக்குகளை பெறுகிறார், அவருக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா ரெக்கார்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமியை டிஸ்கிரெடிட் பண்ணுறது இல்லை 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 இல்லை. நான் அது திரும்ப சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குன்னு முதல்ல ஒரு கருத்து சொன்னேன் இல்லையா? அது 47% திமுக அணி கூட இன்னும் கட்சிகள் வரலாம், 50 கூட அவங்க போகலாம். அதை தாண்டி இன்னைக்கு 32% பலத்தில் இருக்கக்கூடிய அணி எடப்பாடி பாஜக அணி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 32%ங்கிறது ஒரு அசூர பலம் தான் 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு. அதில் பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிடிவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் எனி காஸ்ட் அவங்க பலம் 35% வந்துடும். ஸோ அவங்கள 3வது போயிருவாரு அந்த அணிங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஓகே. ஸோ அது திருமாவளவன் சொல்றது நியர் பை ட்ரூத் தான். ஆனால் திருமாவளவன் இன்னைக்கு அடிக்கிறதுக்கு காரணம் பறையர் சமூக இஷ்யூக்களை ஒரு பொதுத்தள தலைவர் எடுக்காத வகையில் பறையர் சமூகத்துக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும். மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு நுழைவண்ணி ஆணித்தரமாக சொன்னது நான் தான். பஞ்சம நிலத்தை மீட்கணுங்கிற பல
அந்த சமூகம் தொடர்பான இஷ்யூவை திருமாவளவன் பொதுத்தள தலைவர், ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தலைவர், தம்பி எல்லாம் எம்எல்ஏ ஆக்குறதுக்கு அவரை நான் பாராட்டுறேன். பட் அந்த கோர் ஓட்டுக்கான இஷ்யூவையும் சீமான் எடுக்கிறாரு. அதுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் திருமாவளவனுக்கு வருது. இப்போ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல திரு சீமானுடைய நிலைப்பாடும் ஒரு காரணம். ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள், ஆதி தமிழர் எழுச்சி நாள், பறையர் எழுச்சி நாள்னு சீமான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்டோட தாக்கத்தையும் அவரோட இஷ்யூவை வச்சு திருமாவளவன் எடுக்க வேண்டிய நிலைமை. ஒரு கேள்வி நான் அவற்றை கேட்டது, இப்ப சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கியில இளைஞர்களுடைய வாக்கு தான் பெருமளவுக்கு இருந்தது அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப திரு விஜய்க்கான வாக்கும் அதுதான் அப்படின்னா அந்த வாக்குகள் இப்ப போட்டிய வாக்குகளா இருக்கா? இல்ல, அதை வந்து அவர் காஸ்ட் கன்சல்டேஷன்ல அங்க வலவும் போகாம இடவும் போகாம நடுப்புல போறாரு விஜய். நான் ஒரு சைடு நிக்கிறேன் ங்கிறதுல தெளிவா போறாரு. இப்ப பெரியார் எடுத்துட்டீங்கன்னா தந்தை பெரியாருக்கான அந்த ஆதரவு வாக்கு திமுக தான். திராவிட அரசியல கையில் எடுக்கிறாரு, அதைத்தான் எழுத்து அடிக்கிறார். இப்ப கமலஹாசன் வரும்போது சீமான் ஒரு சதவீதத்துல தான் இருந்தார். எனக்கு அந்த வார்த்தைகளை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. பட் சபை நாகரிகம் கருதி நான் வார்த்தைகளை சொல்லுவோம். அது சொல்லலைன்னா அது எஃபெக்டிவா வராது. சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு கமலஹாசன் சொன்னார். பெரிய ஸ்டார், பக்கம் பக்கமா பத்திரிகை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு, இளைஞர்கள் சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாரு, சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன் எல்லாமே சொன்னாரு. சீமான் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி, கள்ளச்சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார், அவர் ஆட்சி நாட்டுக்கு வேண்டானார். 1% 3.8க்கு சீமான் உயர்ந்தார். நான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தெருக்களில் ஜாதி பேரை ஒழிச்சாரு, கிராம அதிகாரிகளை ஒழிச்சாரு, 50 இடம் கொடுத்தாரு, மகத்தான மாமனிதர். நான் இதை சொல்றதுனால அதை என்டால்ஸ் பண்ணு எடுத்துறாதீங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் எம்ஜிஆர் அடிச்சு கமலஹாசன் கிட்ட பிரேவா நின்னாரு. அதே மாதிரி பெரியார் அடிச்சு, அதுவும் எனக்கு சொல்ல விரும்பல, பட் சபை நாகரிகம் கருதி சொல்ல மறுத்தாலும் தந்தை பெரியார் சொல்லக்கூடியவன் தான். இது பெரியார் மண்ணு இல்லை, பெரியாரே மண்ணுன்னு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது தாவேகா கூட்டத்தில் பெரியாரையும் அண்ணாவும் மீறி இங்கே யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் எஸ் சேலஞ்ச். எதுக்கு 2 ஏக்கர்ல அண்ணாவுக்கு அழகான கடற்கரையில் மனைநோட்டு கேட்கிறார். எனக்கு உடன்பாடு அல்ல. அடுத்தால எனக்கு ஒன்றும் பெரியார் இல்லை, தமிழ சனின்னு சொன்ன பெரியார் எனக்கு கிடையாது. ரெட்டமலை சீனிவாசனும் ஐத்திதாச பண்டிதரும் MC ராஜாவும் தான் எனக்கு பெரியாருங்கிறார். இந்த இடமும் அவரு திருமாவளவனை இன்டைரக்டா உள்ள போறாரு. இது பொது தளத்துல பேச முடியாது. எடுக்கிறாரு செய்யறாருன்னு சொல்லும் போது எனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அவருக்கு ஸ்ட்ராட்டஜி இதுங்கிறத நான் சொல்றேன். 2 அம்சங்களுக்கான பதில். ஒன்று வந்து திரு சீமான் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்காக பதிலாகவும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசுறாருன்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. 2வது 2 அணிகள் தான் அப்படின்னு சொல்றது வந்து உங்க விருப்பமா அப்படி இருக்கணும், இருதுரு அரசியலோட நின்றுணுன்றதா இருக்கா, அல்லது ஒரு வியூகமா இதை புஷ் பண்றீங்களா? நாங்கள் வந்து ஜாதியவாத மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதை முதன்மை நோக்கமாக வைத்து அரசியல் செய்கிற கட்சி. அதற்காகவே எங்களுடைய இடத்தை கூட பலமுறை விட்டு கொடுத்து இறங்கி வந்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டவர் எங்களுடைய தலைவர். அதனால இப்போ திமுக அதிமுக என்று இந்த அரசியல் போகிற வரை சரி, இதில் ஒரு கட்சி பலவீனம் அடையும் போது அந்த கட்சியின் இடத்தை யார் பிடிப்பார் என்கிற கோணத்தில் நாங்கள் பார்க்குறோம்.